அவர் சொன்னார், திரும்ப திரும்ப அவர் வந்து கூட்டணி அதிகாரத்தில் பங்குலாம் சொன்னார். யாரும் போக தயாரா இல்லை. அப்பா அந்த விட்டு நீங்க வந்து அதிகாரத்தில் பங்குமே திமுக, அதிமுக பக்கம் தான் கேட்டு கட்சிகள் நிக்குது. இப்ப காங்கிரஸுமே திமுக கிட்ட கேட்டு நிக்குது, பாஜக அதிமுக எஸ் கிட்ட கேட்டு நிக்குது. எஸ் விஜய் கிட்ட அவங்களுக்கு கேட்குற அவசியமே இல்லை. நீங்கள் கொடுப்பீங்க. முதல்ல நீங்கள் எங்கேருந்து ஜெயிக்கிறது? உங்களுடைய ஆதரவு தளம் என்பது ஓட்டா எவ்வளோ தூரம் மாறுறதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்களுக்கு இது வெல் இந்த முதல் தேர்தலையே நீ எப்படி ஜெயிச்சு சிஎம் எல்லாம் ஆக முடியும்? எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் இருக்கும்போது அதுக்கு வாய்ப்பே குறைவு. அதுக்கு ஒரு ப்ளே பண்ணணும். இப்போ மற்ற 2 கட்சிகள் ப்ளே பண்ணுறதுக்காக ப்ளே பண்ணணும், அதுக்கு ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும், இல்லை திட்டங்கள் சார்ந்த விஷயங்களையாவது பேசணும், இல்லை இருக்கிற திட்டங்கள் இருக்கிற பிரச்சனையாவது பேசணும். எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு இருக்க ஒரு ஆளை என்ன ஒரு பண்ண முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது. கேள்வி இருக்கு. ஆமாம். ஆகவே இது அப்பாவுக்கு பேராசை, மகனை எப்படியாவது அதிகாரத்தில் உட்கார வைத்து விட வேண்டும் என்று. விஜய் தான் முதலமைச்சர்னு மகன் சொல்கிறாரு. காங்கிரஸ் கூட்டணிக்கு வர்றது மூலமாக அதிகாரத்தில் பங்குன்றதை அப்பா வலியுறுத்துறாரு. சிஎம் ஆயிடலான்னு ஒன்றும் அவர் சொல்லலை, காங்கிரஸ் ஆட்சியை விட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு அதீதமான கற்பனை. அதாவது அவர்கள் வந்து நிறைவேறாத ஒரு ஆசை. இது செல்வி பிறந்தகை சொல்லியிருக்காரு, காங்கிரஸ்க்கு யாரும் பூஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் ஆல்ரெடி எனர்ஜியாக தான் இருக்கோம் அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது செல்வ பெருந்தகை சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது காங்கிரஸ் இன்றைக்கி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு எனக்கு தெரியும். விஜயோட போகிறதால வந்து வேறு வழியே இல்லை, திமுகவை கைட்டிடுறது முடிவு பண்ணாங்கன்னா தான் அவங்க போக முடியும். அப்போல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. திமுகவை காங்கிரஸ் கைட்டாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நேஷ்னல் ஸ்டேக்ஸ் அவங்களுக்கு அதிகம். விஜய் மாதிரியான ஒரு அன்டெஸ்டட் பிளேயரை நம்பி அவங்க போக மாட்டாங்க. புதுசாக இதில் என்ன வந்திருக்குன்னா, அப்பா மகன் சொல்லாமல் அப்பா சொல்கிறார். முதல்ல அப்பாவுக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்மந்தம்? ஒரு போஸ்டிங்கும் இல்லை. அவர் யார் இந்த அரசியலில்? இதை பாரு, அப்பா மகனா புருஷன் பொண்டாட்டி அம்மா புள்ள இந்த சென்டிமெண்ட்டுக்கெலாம் இடமே கிடையாது. இதே சந்திரசேகர் அவர்கள் டெல்லியில் ஒரு வாட்டி போய்ட்டு விஜய் பேரில் கட்சி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அதுக்கு விஜய் பக்கத்தில் விஜய் கிட்டேருந்து ஒரு மறுபறிக்கை வருது, எனக்கும் அந்த கட்சிக்கும் கேஸ் போட்டாருங்க, வழக்குகள் பதியப்பட்டன. இன்றைக்கி இந்த தாவேகன்ற கட்சியில் அவங்க அப்பாவும் அம்மாவும் மெம்பரானு எனக்கு தெரியாது. அப்படியே அவங்க மெம்பராக இருந்தாலும் ஒரு உறுப்பினராக இருந்துக்கிட்டு இந்த கருத்துக்களை தெரிவிக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது. முதல்ல அவங்க உறுப்பினர் இல்லை நான் நினைக்கிறேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹூம் இஸ் அப்பீலிங் டு காங்கிரஸ், யாருக்காக காங்கிரஸுக்கு இந்த அறைகூவலை அவர் விடுக்கிறார்? கட்சியில் உங்களுக்கு என்ன சார் பொறுப்பு? தாவேக்கால உங்களுக்கு என்ன பொறுப்பு? தாவேக்காக உங்களுக்கு என்ன சம்மந்தம்? மகனாக இருக்கலாம், அரசியலில் மகன்னா அப்பா என்ன? கட்சியில் நீங்கள் ஏதாவது பொறுப்பில் இருந்தீங்கன்னா அந்த கட்சியில் பொறுப்பில் இருந்தானே பேசலாம். அகிலேஷும் முலாயம் சிங்கும் ஆப்போசிட் இதில் தான் இருந்தாங்க. பீகாரில் லாலுவும் அவரோட மூத்த மகனும் ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க. நினைவில் கொள்ள வேண்டியது இதுதாங்க. விஜய் அவருடைய அறைகூவலை ஏற்று அவருடன் கூட்டணி போவதற்கு பெரிய கட்சிகள் அல்லது வந்து நம்பகத்தன்மை உள்ள கட்சிகள் யாருமே தயாராக இல்லை.